24 சைஸ் ஸ்கூல் யூனிஃபார்மில் பட்டியை ஜாயின் பண்ணியாச்சு இடுப்பில். இப்போ நம்ம 7.5 இன்ச்சு எடுத்தோம்ல, அதில் ஜாயின் பண்ணது போக மீதமுள்ள துணியில் ஒரு 3.5 இன்ச்சு போல் மடிச்சுக்கோங்க. நமக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு அளவு தான் பட்டி வேணும். இப்போ அந்த ஏற்கனவே ஸ்டிச் பண்ண அந்த தையலை மறைச்சி நம்ம மேலே 2 இன்ச்சு மட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி ஒன்று போல் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அந்த லூப்பெல்லாம் விட்டுறணும், லூப்பை கீழே இறக்கி விட்டுறணும். இப்போ துணி பட்டி சுருளாமல் தைக்கணும், ரொம்ப இழுத்து தைக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சி இந்த ஓரத்தையும் ஃபினிஷ் பண்ணி கீழே இன்னொரு தையலும் போட்டுறணும். இப்போ நம்ம மடித்து தையல் போட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டிங்கன்னா தான் பட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த லூப்பை எப்படி நம்ம வைக்கிறதுன்னு பார்ப்போம். லூப் 4 இன்ச்சு கட் பண்ணியிருந்தோம் நீளம். அதில் மேலேயும் கீழேயும் ஒரு 3/4 இன்ச்சு ஸ்டிச்சுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு 3.25 இன்ச்சு இருக்கும். அந்த 3.25 இன்ச்சில் அந்த பட்டி 2 இன்ச்சு தான் இருக்கும். அப்போ மிச்சம் உள்ளதெல்லாம் கீழே நான் அந்த வீடியோவில் காமிச்சபடி கீழே எங்கிட்ட மடக்கி விட்டுறணும். இப்படி லூப் ஸ்டிச் பண்ணால் தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் பெல்ட்டு ஈஸியாக உள்ளே மூவ் ஆகும். நமக்கு மாட்டுறதுக்கும் கலட்டுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த லூப் வர்ற இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக 2-3 தையல் போட்டு விட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இன்னொரு தையலும் போட்டுருங்கங்க. இப்போ ஒரு 18 இன்ச்சு நீளமும் 5 இன்ச்சு அகலமும் எடுத்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சுருக்கு வைக்கிறேன் பாருங்கள், நிறைய துணி எடுத்து, அதாவது 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு உள்ளே போகிற அளவுக்கு ஒரு 4 சுருக்கு மடிப்பு வச்சு எடுத்துட்டு இந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி அந்த ஓரத்தையும் தைக்கணும். இங்கிட்டு ஒரு அளவு அங்கிட்டு ஒரு அளவு தைக்கக்கூடாது. அது லூப் பட்டி நேராக இருக்காது, கிராஸாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஈக்குவலாக தைக்கணும். 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணது. நடுவுலையும் ஒரு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் 2 ஹூக் மாட்டலாம். அந்த செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் நடுவில் ஸ்டிச் பண்ணுறது. மேலே ஒரு ஹூக் கீழே ஒரு ஹூக்னு. இப்போ லெஃப்ட் சைடு தான் நம்ம மாட்டுவோம். லெஃப்ட் சைடு பேக்கில் இந்த லூப் பட்டி வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக 4 பக்கமும் சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிடணும். டபுள் ஸ்டிச் போட்டு நல்லா ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாம் லிஃப்டரை தூக்கி விட்டு இந்த இலையாடி தைப்பாங்களா அது மாதிரி தைச்சோம்னா தான் இந்த லூப் பட்டி பிரியாமல் ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா இது டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்டர்லையும் இதே மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கிடணும். அதை நான் வீடியோவில் காமிக்கல, சென்டரில் 2 தையல் போடுறத. இப்போ சைடு ஜாயின் பண்ணிட்டா இதுதான் ஃபினிஷிங். பெருசாகவும் லூப் பர்டிகுலர் ஹூக் ஈஸியாக நல்லா போய் ஸ்ட்ராங்காக நிற்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.